ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை என் நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, 40 நாட்கள் தவ நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நாம் கொண்டாடினோம். மீண்டுமாக 7 வாரங்கள் பாஸ்கா காலம் என்று உயிர்த்த ஆண்டவரின் காட்சிகளை பற்றியெல்லாம் நற்செய்தி பகுதியிலிருந்து கேட்டோம். அதே போல திருத்தூதர் பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் என்ற நூலிலிருந்து எவ்வாறு ஆதி திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக துன்புற்றாலும் மகிழ்ச்சியில் தூய ஆவியிலே வளர்ந்து வந்தது என்றெல்லாம் வாசிக்க கேட்டோம். உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், பல முறை காட்சி கொடுத்தார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 15ஆம் அதிகாரம், முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் பட்டியலிட்டு காட்டுகிறார். ஒரு விதத்திலே சொன்ன போனால், உயிர்த்த ஆண்டவர் காலையிலே தோன்றினார், மாலையிலே தோன்றினார், ஆண்களுக்கு தோன்றினார், பெண்களுக்கு தோன்றினார், தனியாயிருப்போருக்கு தோன்றினார், குழுவாயிருப்போருக்கு தோன்றினார். உயிர்த்த ஆண்டவர் 40 நாட்கள் பல முறை தோன்றி என்னை நம்புங்கள், என்னை நம்புங்கள் என்று ஒவ்வொருவரையும் அவருடைய மனநிலைக்கு ஏற்ப நம்புமாறு அழைத்தார். நாம் எல்லாம் உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வார்கள். தம்முடைய சீடர்களை உறுதி செய்த பிறகு, ஓரளவு திடப்படுத்திய பிறகு ஆண்டவர் விண்ணகம் ஏறி சென்றார். அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய விசுவாச பிரமாணத்தில் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து சீவியரையும் மரித்தவரையும் நடுத்தீர்க்க வருவார். இந்த மறைபொருளைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். பிரியமானவர்கள், நம் ஆண்டவர் விண்ணகம் ஏறி சென்றார். பிரியமானவர்களே, இதை பற்றி திருச்சபையின் முதுபெரும் தந்தையர்கள் கூறும்போது, புனித அகுஸ்தினார் கூறும்போது, அதே போல புனித பெரிய லியோ த கிரேட் அவர்கள் கூறும்போது என்ன சொல்லுகிறார்கள்? எப்படி
தந்தையை விட்டு வரும்போது, நமக்காக மனிதரான போது அவர் தந்தையை விட்டு பிரியவில்லையோ, அதே போலத்தான் ஆண்டவர் நம்மை விட்டு மீண்டும் தந்தையிடம் சென்ற போது நம்மை விட்டு பிரியவில்லை. புனித லியோ த கிரேட் இன்னும் அழகாக சொல்லுகிறார். எவ்வாறு என்றால், உதாரணமாக உயிர்த்த ஆண்டவர் விண்ணகம் ஏறி சென்றாலும் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம், சவுல் திருச்சபையை துன்புறுத்தியதை பார்த்து அவர் என்ன சொன்னார்? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தானே கேட்டார். எனவே அவர் விண்ணகத்திற்கு சென்றாலும், உடல் அளவிலே அவர் மறைந்தாலும், அவருடைய தெய்வீக முறையில நம்மோடு பிரசன்னமாய் இருந்து கொண்டே இருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறார், உயிர்த்த ஆண்டவர் சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இதை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், நீங்கள் எந்த நன்மையும் செய்யாத போது எனக்கே செய்யவில்லை என்று சொல்லும் போது ஆண்டவர் இங்கே இன்னும் பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உடல் அளவிலே இல்லாத ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஆண்டவர் எவ்வாறு விண்ணகம் ஏறி சென்றார் என்பதை லூக்கா தன்னுடைய 2ஆம் நூலிலே மிக விளக்கமாக சித்தரித்திருக்கிறார். எல்லாரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் எருசலேமிலே நான் அளிக்கிற வல்லமையை, தூய ஆவியை பெறும் வரை தங்கியிருங்கள், ஜெபித்திருங்கள் என்று சொன்னார், காத்திருங்கள் என்று சொன்னார். அதைத்தான் அடுத்த வாரம் நாம் கொண்டாடுவோம். தூய ஆவி அப்போஸ்தலர்கள் மீதும் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் மீதும் இறங்கி வருகின்ற விழாவை நாம் கொண்டாடுவோம். காத்திருங்கள். பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? போய் எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், உலகெங்கும் என்னுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். என்னுடைய போதனையை கேட்டீர்கள், புதுமைகளை கண்டீர்கள், என்னுடைய பாடுகளை பார்த்தீர்கள், உயிர்த்ததை கண்டீர்கள், என்னை அனுபவித்தீர்கள். என்னுடைய அன்புக்கு, வல்லமைக்கு சாட்சிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். இதோ நாள் எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இவர்கள் எல்லாம் ஆண்டவர் விண்ணகத்துக்கு ஏறி சென்ற போது அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த சீடர்கள் முழுமையாக புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இப்போதும் அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? ஆண்டவரே, இஸ்ராயேலுக்கு முழுமையாக விடுதலை அளிக்கும் நாள் இதுதானோ? இஸ்ராயேலின் ஆட்சி உரிமை நிலைநாட்டும் காலம் இதுதானே? பாருங்கள், இன்னும் உலக போக்கிலேயே நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னுமா புரிந்து கொள்ளவில்லை? காலத்தையும் நேரத்தையும் கணக்கிடுவது நான் அல்ல, நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று தைரியத்தோடு அவர்களை அனுப்புகிறார். பாருங்கள், அவர்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற போதுதான் தேவதூதர்கள், ஏன் இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் மீண்டும் வருவார், அவர் மீண்டும் வருவார் என்கின்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மீண்டும் வருவார். காலம் நேரம் நமக்கு தெரியாது. உலக விடுதலை அல்ல, உலக அரசாட்சியை நிலைநாட்ட அல்ல, தம்முடைய தந்தையினுடைய அரசாட்சியை நிலைநாட்ட ஆண்டவர் வருவார். இந்த 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து பாருங்கள். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சீவியரையும் மரித்தவரையும் நடுத்திற்கு ஆண்டவர் வருவார். சில பேர் கேட்கலாம், என்னைக்கு வருவார்? நாளைக்கு வருவாரா? நாளன்னைக்கு வருவாரா? நாம் வாழ்கிற காலத்திலே உலகம் முடியுமா? அதெல்லாம் பிரச்சனை அல்ல. நம்முடைய சாவு அன்றைக்குத்தான் ஆண்டவர் நம்மிடம் வருகிறார். உலக முடிவிலே எல்லாரும் ஆண்டவரால் நடத்தியிருக்கப்படுவார்கள், அது வேறு. ஆண்டவர் வருவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அற்புதமான ஜெபங்கள் நம்முடைய திருவழிபாட்டிலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
இந்த ஆண்டவருடைய விண்ணேற்றம் நமக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. தலையாகி அவர் பெற்ற மகிமைக்கே அவருடைய உடலாகிய நாங்களும் அழைக்க பெற்றுள்ளோம் என்னும் உறுதிப்பாட்டினை அது தருகிறது. ஆண்டவர் மோட்சத்துக்கு போனாரு, நம்ம மோட்சத்துக்கு போகணும். அதை மனத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். நாம் சிந்திப்பது, பேசுவது, நாம் செய்வது, நாம் இருப்பது அத்தனையும் இந்த உலகம் நிலையானதல்ல, நாம் விண்ணை நோக்கி பயணம் செய்பவர்கள் என்பதை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். The ascension of the Lord reminds us of our own ascension to heaven. நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு மட்டுமல்ல, முதல் சீடர், முழுமையான சீடர் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் மட்டுமல்ல, நம்பிக்கையில் இருக்கின்ற நாம் எல்லாரும் விண்ணகம் செல்ல வேண்டும் என்பதை மனத்தில் வைத்து நாம் வாழ வேண்டும். சில பேர் வாழறதை பார்த்தா இந்த உலகமே நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்கிறார்களா என்று எண்ண தோன்றுகிறது. ஒவ்வொரு நாளும் யாரோடு இருக்கிறோமோ, யாரோடு பழகுகிறோமோ அவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் அவர் ஒகேஷன். நம்முடைய அழைப்பு இதுதான். உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவர், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாரும் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறார்களா? சில பேர் பொருட்களை சேர்த்து வைத்து கொண்டு மற்றவர்களை ஒதுக்குவதை பார்த்தால் இவங்க என்ன ஒரு 200 வருஷம் வாழலாம்னு நினைக்கிறாங்களோ? சாவு என்றைக்கு வரும் என்று தெரியாது. நடுத்திருக்கின்ற ஆண்டவரை நீ எதிர்கொள்ள வேண்டுமே. இந்த உலக வாழ்க்கை ஒரு பயணம் தானே, நிலையானது அல்லவே. 30 ஆண்டுகள் மறைந்த வாழ்வு வாழ்ந்த ஆண்டவர் 3 ஆண்டுகள் பகிரங்க வாழ்வு, பொது வாழ்வு வாழ்ந்தார். ஆண்டவருடைய வாழ்வு முடிந்தது தானே இந்த உலக வாழ்வு. ஆண்டவருக்கு 33 ஆண்டுகள் இருக்கலாம். தம்முடைய இரக்கத்திலே நம்மில் சிலருக்கு இன்னும் பல 33 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இந்த உலக வாழ்வு முடிய வேண்டும் தானே. அப்படி இருக்கும்போது சுயநலமிகளாக இருக்கலாமா? வருத்தங்களை, வைராக்கியங்களை நம்முடைய மனத்திலே சுமந்து கொண்டு சகோதர சகோதரிகளோடு, பெற்றோர்களோடு எந்தவித உறவும் இல்லாமல் அவர்களை மன்னிக்காமல் இருந்தால் அந்த ஆண்டவரை எப்படி எதிர்கொள்ள முடியும்? அவரிடம் நாம் எப்படி மன்னிப்பு கோர முடியும்? பிரியமானவர்களே, அண்மையில் ஒரு குருவானவர், எனக்கே வருத்தமாக இருக்கிறது, தன்னுடைய உயிலில் எழுதி வைத்திருக்கிறார், என்னுடைய அடக்கத்துக்கு என் பேராயர் வரக்கூடாது என்று ஒரு மறை மாவட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நான் செத்தால் ஒரு குருவானவர் செய்கின்ற செயல் இது கிடையாது. குருவானவர் மட்டுமல்ல, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்ற யாருமே இப்படி செய்ய முடியாது. நான் மனசுல நினைச்சேன், இந்த சாமியார் எப்படி தந்தையாகிய கடவுளிடம் மன்னிப்பு வேண்ட முடியும் என்று நான் நினைத்தேன். யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால், யாருடைய சொத்தையும் நீ அபகரித்து கொண்டு அதை திருப்பி தராமல் இருந்தால், ஏன் உன்னுடைய சொத்தையே பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால், உற்சாகமூட்டும் அன்பு வார்த்தைகளை பேசி மற்றவர்களுக்கு தைரியம் கொடுக்காமல் இருந்தால் நீ ஆண்டவரை எதிர்கொள்ளவே முடியாது. நம்முடைய உலக வாழ்வு ஒரு பயணம்தான். வெளிநாட்டில் படிக்கும் போதெல்லாம் நான் நினைப்பதுண்டு, எப்போதும் மீண்டும் இந்தியாவுக்கு வருவோம் என்றுதான் நினைப்போம். ஒரு பயணம் செய்கிறோம் என்றால் போக வேண்டிய இடம் எப்போ வரும் என்று தான் காத்து கொண்டே இருப்போம். அன்னைக்கு நான் பெங்களூருக்கு போய் கொண்டிருக்கும் போது என்னுடைய பக்கத்தில் ஒரு எல்கேஜி படிக்கின்ற ஒரு சிறுமி, அங்கே பெங்களூர் ஆரம்பித்து விட்டது, இருந்தாலும் டிராஃபிக்கு உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் போவதற்கு 1 மணி நேரம் ஆகிறது, அவ்வளவு டிராஃபிக் இருக்கிறது. இந்த பெண், அந்த சிறுமி கேட்டுக்கொண்டே, அம்மா எப்பமா வரும், பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு சொல்றீங்களே, எப்போ வரும்? நம்ம போக வேண்டிய பஸ் ஸ்டாண்டு விண்ணகம்.
எப்போது வரும் என்று அந்த சிறுமி கேட்டது போல நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போது நான் ஆண்டவரை எதிர்கொள்வது என்று. நம்முடைய பயணம் நிரந்தரம் அல்ல, பயணம் குறுகியது. போக வேண்டிய இடம்தான் முக்கியம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நாம் போக வேண்டிய தலையாக்கி அவர் போகியிருக்கிறார், நாமும் அங்கே போக வேண்டும், நாமும் அங்கே போக வேண்டும். இன்றைய ஜெபத்திலே முக்கியமாக சொல்லப்பட்டு விண்ணேற்ற தொடக்க உரை மிக அழகாக சொல்லுகிறது. நமக்கு இதே கருத்தை வலியுறுத்தி அது சொல்லுகின்ற பகுதியை பாருங்கள், எப்படி அழகான இந்த ஜெபம் அமைக்கப்பட்டுள்ளது என்று. ஆண்டவராகிய இயேசு மகிமையின் மன்னர், பாவத்தையும் சாவையும் தோற்கடித்த வெற்றி வீரர், வான தூதர் வியப்புற இன்றைக்கு வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதர்களையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுபவரும் வல்லமை மிக்க வானணிகளின் ஆண்டவரும் அவரை. ஆண்டவர் போனார், எவ்வளவு வல்லமை உள்ளவர். தொடர்ந்து இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையை விட்டு அகல வேண்டும் என்பதற்காக அன்று. எங்களை விட்டு போயிட்டுன்றதுக்காக அல்ல. எதுக்காக? எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன்னரே சென்ற அவ்விடத்திற்கு உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்ந்து செல்வோம் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்வதற்காகவே. பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஜெபம். போயிருக்கிறது எதற்காக? உறுப்பினரான நாமும் அங்கே செல்ல வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, நாம் எல்லாம் விண்ணை நோக்கிய பயணிகள். பவுலடியார் சொல்வது போல, நமக்கோ வானகமே தாய் நாடு, அங்கிருந்துதான் மீட்பர் வருவார் என காத்திருக்கிறோம். உண்மையாகவே நம்புவோம். விண்ணகம் பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, சீவியரையும் மரித்தோரையும் நடுத்திற்கு வருவார் என்று சொல்லிவிட்டு மனம் போன போக்கில் வாழக்கூடாது. உண்மையான சீடர்களாக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆமென்.